ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எங்கே போகிறோம் தெரியுமா? ஃபைனலி ஐ காட் அ டிக்கெட் மேன். தலை படத்துக்கு போகிறோன்னு சொன்ன உடனே போகிற வழியில் பூரா காருங்க கடை தான்ப்பா. எங்கே பார்த்தாலும் கார் ஷோரூம் தான். பாருங்களேன், லைனாக BMW இங்கே எல்லா கார் பிராண்டும் லைனாக ஷோரூம் வச்சுருக்கானுங்க. படத்துக்கு போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக இந்த காருங்களெல்லாம் பாருங்க கியா அப்படியே அழகாக அப்படியே கார் ஷோரூம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போட்டுங்க. அப்படியே காரெல்லாம் அப்படியே டிசைனாக சூப்பராக வச்சுருக்கானுங்க. என்ன ஒன்று எதையும் கிளியராக வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோதான். வெறும் அந்த கார் ஷோரூமோடைய போர்டு மட்டும்தான் தெரியுது. தலை மூவி அப்படின்னாலே எனக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் மெமரிஸுங்க. அதுவும் காலேஜ் டைமிங்லலாம் பயங்கரம். எனக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டிக்கெட் எடுத்து நானே தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு படம் பார்த்த ஃபீலிங்ஸ்லாம். ஏன்னா நான் அந்த பில்லா படம் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தனியாக பார்த்த ஒரு ஃபிலிம். அதுவும் நானே போய் டிக்கெட் எடுத்து போன ஒரு படம் அது காலேஜ் டைமிங்கில். ஸோ அதனால் அதுவும் நான் வர நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலே அந்த நியூ காலேஜில் இருக்கவங்க பூரா அஜித் ஃபேன் தான், தலை ஃபேன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தலையோட படம் வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அப்படியே நியூ காலேஜில் மொத்தமாக பஞ்சாக லீவ் அப்படியே கட்டடிச்சுட்டு போய் சத்தியம் தேட்டரில் போய் உட்காந்துருவானுங்க. ஆக்சுவலி சாரே கேட்பார், என்னடா இத்தனை பேர் காணும் அப்படின்னு, இன்னைக்கு தான் அஜித் படம் தான் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அங்கே அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நியூ காலேஜில். ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜில் தான் நான் படித்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பில்லா படம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னோடனே சரி ஓகே டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில், அதுவும் 10 ரூபா டிக்கெட்டுக்காக காலையில் போயிட்டு நிற்கணும், ஒரு 4 மணியாக போல் எழுந்துச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு எழுந்து 4 மணிக்கு காலங்காத்தால் போயிட்டு நான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிற்கிறேங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு முன்னாடி 2 பேர் நின்றுருந்தானுங்க. 4 மணிக்கு நான் போகிறதே சீக்கிரம். ஆக்சுவலி 6 மணிக்கு தான் கவுண்டரே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் போகிறதே 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் நின்றுருந்தானுங்க. கேட்டால் நாங்கள் வந்து 2 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அந்தளவுக்கு மோசமான தலை ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி எனக்கு அந்த பில்லா படம் டிக்கெட் எடுத்தது இந்த ஞாபகம். அப்புறம் அசல் படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ அசல் படத்துக்கு எனக்கு தெரியாது டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அந்த காலேஜ் டைமில். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு 3 நாளுக்குள்ளே அந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு வெறித்தனமாக டிக்கெட் எடுத்துடுவோம். எனக்கு இப்படியா கிடையாது, எனக்கு ஃபஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப அதிகமான காசுலாம் கொடுத்து அசல் படம் டிக்கெட் வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா மங்காத்தா வந்து அது வந்து ஒரு பிளாஸ்ட்டு, அது வேறு லெவல் மூவி, அது 50th மூவி. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து தலைப்படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் நான் தலையோட படம் பார்க்குறேன், குட் பேட் அக்லி. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய மால் அப்படின்னு சொல்லக்கூடிய மால் ஆஃப் எமிரேட்ஸ், அதில் இருக்கிற விஓஎக்ஸ், அதில் தான் நம்ம போயிருக்கோம். ஐமேக்ஸ் தேட்ரு செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆர்வக்கோளாறில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். 1:30 மணி ஷோ, நான் 1 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே இங்கே தேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம். இங்கே ஒரு பெரிய ப்ரொமோஷன் நடந்துகிட்ருக்கு சைடில். யார் தெரியுமா? நம்ம DC ஹீரோ அக்வாமன் இருக்கார் இல்லையா, பார்த்தீங்களா? அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு, மினி கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி. அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் தான் போயிட்டுருக்கு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு மால் ஆஃப் எமிரேட்ஸ்க்கு செகண்ட் டைம் வரேன் படம் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்தது. துபாய் வந்த டைமிங்கில் புதுசில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துலேயே புஜ்மன்லேயே அங்கேயே புக் பண்ணி போய்ட்டோம், எம்புரான். சரி ஓகே, நமக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம இந்த தேட்டர் பக்கத்தில் இருக்க ப்ரொமோஷன் அது எல்லாத்தையும் சுற்றிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற மாதிரியான சீன்ஸு, அந்த படத்தை வந்து எதோடைய மெயின் கோர்ஸோ அதை வச்சு நிறைய பொம்மைங்க, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னென்ன வேலை பண்ணியிருக்கானுங்க மட்டும் பாருங்கள். அது ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள், அந்த படத்தில் வர மாதிரியே கேம்ஸு அதை வச்சு குழந்தைங்கள விளையாட விட்டு ஆக்சுவலி கிட்ஸை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஃபிலிம் தான் அது. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு இது. அப்புறம் அந்த படத்தில் வர அந்த சின்ன சின்ன பொம்மைங்க, கூட வர கேரக்டர்ஸ், அந்த கத்தி,
அது எல்லாமே பொம்மையாக வச்சுருக்காங்க. அந்த தேனி, இதுதான் அந்த படத்துடைய ஸ்க்ரீன். இது டைட்டில். அப்புறம் அந்த படத்தை வச்சு ஒரு மினி கேமே வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸை விளையாட வச்சு குழந்தைங்கள, இதுவும் வந்து பே பண்ணிவிட்டு விளையாடுறது தான். பே பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க அந்த கேம் விளையாடுற மாதிரி. இப்போ தியேட்டரில் என்னென்ன ஃபிலிம்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி செகண்ட் ரோவில் லாஸ்ட்லேருந்து தேர்டு. அது இருக்குது பாருங்க. அப்புறம் நம்ம தலைவருடைய படம் ஜாக்கி சான் கராத்தே கிட் லெஜெண்டரி, அது வேறு வருது. கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், தியேட்டர் பக்கத்தில் இருக்கிறதையும் கடைங்களையும் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்ட்டு. தியேட்டரில் பாப்கார்ன் பயங்கர ரேட்டுங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இங்கேயும் பயங்கர ரேட்டு. ஆக்சுவலி பாப்கார்ன் வெளியில் போனால் 1 dirhams 2 dirhamsலேயே வாங்கிடலாம். இங்கே விவோஎக்ஸை பற்றி ஒரு மேட்ரு சொல்லணும். பாப்கார்ன் ஒன்று இந்த ஞாபகம் வருது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைம் அப்போ பார்த்திங்கன்னா விவோஎக்ஸில் 30 dirhams நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ பெரிய டப்பா வேணால் எடுத்துகிட்டு வரலாம். எவ்வளோ பெரிய டப்பா, உங்கள் ஹைட்டுக்கு ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த 30 dirhams கொடுத்தா கூட அந்த டப்பா ஃபுல்லாக பாப்கார்ன் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டப்பா எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த டப்பா ஃபுல்லாக பாப்கார்ன் தருவாங்க. அந்த மாதிரி ரம்ஜான் டைம் ஆஃபர்ஸ்லாம் போய்ட்டு இருந்தது. இது வந்து பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை, சாக்லேட்ஸ் கடை. அங்கே இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போடணும்னா அந்த வெயிட்டை வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் பாலாக உருண்டையாக பிடிச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம்ஸில் எல்லாமே மோஸ்ட்லி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. நேச்சோஸ் சாப்பிட்றாங்க இங்கே அதிகமாக. 32 dirhams 40 dirhams நேச்சோஸ் சிப்ஸு. பாப்கார்ன் பார்த்தீங்களா, 3 ஃப்ளேவரில் இருக்கும், ஸ்பைசி, சீஸ். அப்புறம் இங்கே நார்மலாக அதேமாரி பஞ்சு மிட்டாய், சாக்லேட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இங்கே நார்மலாக கிடைக்கிறது தான். இங்கே வந்து என்ன சிக்கன் பாப்கார்ன் கிடைக்கும். சிக்கன் வேறு என்ன இருந்தது, சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் சிக்கன் நக்கட்ஸு, சிக்கன் இன்னும் ஒரு மேட்ரு இருந்தது, சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி 2-3 ஐட்டம் சிக்கன்ஸ்லேயே இருந்தது. KFC டைப்பில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். காம்போ பயங்கர ரேட்டுங்க. ஆக்சுவலி தேட்டரில் நான் மோஸ்ட்லி எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன், எல்லாமே ரேட்டு. இங்கே வாங்கி சாப்பிட்ற காசுக்கு நம்ம வெளியில் போனோன்னா ஃபுல் மீல்ஸ், ஃபுல் பிரியாணி உக்காஞ்சி அப்படியே ஃபுல் கட்டிட்டு போகலாம். அதுவும் 4 பேர் 5 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் இங்கே பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு. அதனால் மோஸ்ட்லி நான் இங்கே வாங்க மாட்டேன். சரி, ஓகே, நம்மளுக்கு 1:30 மணி டைம் ஆகிடுச்சு. 1:25 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே போக முடிஞ்சால் பார்க்கலாம். டிக்கெட் காட்டி பார்க்கலாம். அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே போயிடலாம். ஓகே, செம்மையாக இருக்குல்ல. என்னடா இது ஸ்க்ரீன் வெளியிலேயே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ப்ரொமோஷனுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு ஒரு ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. அந்த வெளியில் ப்ரொமோஷன் போயிருந்தேன், அதே படம் தான். இங்கே தியேட்டர்னு போட்டிருக்கா, ஆனால் இது தியேட்டர் இல்லை, இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். உள்ள நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி போய் உட்காந்து சாப்பிட்றது. ஒரு நிமிஷம், நீங்கள் யார் தெரியுதா? தலைவர் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி. ஆஹா, ஓகே, டிக்கெட் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே, ஸ்கேன் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய தியேட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்குங்க. நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து 14. இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. பர்த்டே சோஃபியா, ஹாப்பி பர்த்டே சோஃபியா. ஓகே, கிட்ஸ்க்காக இங்கே குழந்தைங்க வந்து பர்த்டேவாக இருந்தால் இங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பரவாயில்லையே. ஆனால் ஒரு 20 பேர் 30 பேருக்குள்ளே சிம்பிளாக பண்ணுற மாதிரி. ஸோ இது சிம்பிள் கிடையாது. ஒரு மாலில், வேர்ல்டுலேயே பெரிய மால்னு சொல்கிறாங்க, அந்த மாலில், அதுவும் ஐமேக்ஸ் தியேட்டருக்கு நடுவில் இந்த மாதிரி அப்படியே இந்த படம் டிக்கெட்டும் புக் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே படத்தை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. எப்படி வச்சுருக்காங்களா, செம்மையாக இருக்குது. சோஃபியா அப்படின்ற அந்த குழந்தைக்கு பர்த்டே போல், அதனால் அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க.
ஓகே நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்க்ரீன் நிறைய இருக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரொம்ப சின்ன சின்ன தியேட்டராக தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே ஒரு எத்தனை சீட் இருக்கும், ஒரு 80 to 100 சீட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரீன், சின்ன சின்ன சீட் கவுண்டிங் வச்சுட்டு நிறைய ஸ்க்ரீன் வச்சுருவாங்க. ஆனால் எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன் சோஃபாவில் நம்ம சோஃபாவை இது பண்ணிக்கலாம், அப்படியே படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க, அது என்னுடைய சீட்டு கிடையாது, பக்கத்து சீட்டு. ஓகே, இதுதான் என்னுடைய சீட்டு. இது என்னடா மாறவே இல்லை. சூப்பர், இப்போ வருது. இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் கால் நீட்டியும் பார்த்தீங்களா, முன்னாடி இருக்க சீட்டு அடிப்படல அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக அழகாக இப்படி காலை நீட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டே படம் பார்க்குற மாதிரி இவ்வளவெல்லாம் பண்ணுறதுனால தான் இவன் டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு 75 dirhams, 2 டிக்கெட் 150. எப்பா, நான் துபாய் வந்த புதுசில் ஆக்சுவலி வீட்டு பக்கத்துலலாம் டிக்கெட் வந்து வெறும் 40 dirhams தான். ஓகே, சீக்கிரம் படத்தை போடுங்கயா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. 130ன்னு சொல்லிட்டு 150 ஆகுது, இன்னும் படத்தை போடல. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்மளால் மொபைல் யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம மீறி மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா கேமராவில் மாட்டிப்போம். ஸோ இங்கே கேமராலாம் இருக்கும். இப்போ ரெட்ரோ ட்ரைலர் ஓடிட்டுருக்கு. என்னடா தக்லைஃப், தக்லைஃப் ட்ரைலர் ஓடிட்டுருக்கு. தலைவர் சீக்கிரம் படத்தை போடுங்க, எவ்வளோ நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட, ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவதான். வராரு, வழி விடுறான். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ரொம்ப வருஷம் ஆச்சுல. I miss you. என்னங்க படம் இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. ஆக்சுவலி அப்படியே அந்த லாஸ்ட்டாக அந்த புளி சாங்கு தாங்க வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டாங்க. செம்மையா இருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க எல்லாருமே, மிஸ் பண்ணிடாதீங்க. இது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வைப்பாக இருக்குது. வைப்பு தான் படமே. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.